KB ശ്രീധരൻ നമുക്കിപ്പോൾ മൈസൂരുവിൽ നിന്ന് ചേരുന്നുണ്ട്. ശ്രീധരൻ, ആ സ്നേഹത്തിന് മുന്നിൽ, ആ ശബ്ദത്തിന് മുന്നിൽ തലകുനിക്കാൻ 1000 ആളുകൾ അവിടേക്ക് ഒഴുകിയെത്തുന്നുണ്ട്. സംസ്കാര ചടങ്ങുകൾ എപ്പോഴായിരിക്കും, എങ്ങനെയായിരിക്കും? ആര്യ സൂചിപ്പിച്ച പോലെ തന്നെ ഇപ്പോൾ സുജാത ചേച്ചിയുടെ വാക്കുകൾ തന്നെ എത്ര ഹൃദയത്തിൻ്റെ അടിത്തട്ടിൽ നിന്ന് ഉയർന്നു വന്ന വാക്കുകളാണ്. അത്രയും അടുപ്പമായിരുന്നു അവർക്ക്. അതായത് എസ് ജാനകിയുമായി ബന്ധമുള്ള അത്രയും അടുപ്പമുള്ള പ്രശസ്തര വാക്കുകൾ കേട്ടു. അതുകൂടാതെ സാധാരണക്കാരായിട്ടുള്ള നിരവധി ആളുകൾ പല സ്ഥലങ്ങളിൽ എത്തിയിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ എന്നോടൊപ്പം ഉള്ളത് ചെന്നൈയിൽ നിന്നുള്ളൊരു കുടുംബമാണ്. അവർക്ക് വർഷങ്ങളായിട്ട് എസ് ஜானகி അറിയാம். எப்படி அவரை தெரிஞ்சிருக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அவங்கள பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஃபோனில் ஒரு முறை ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி பேசுகிறேன், நான் பார்க்கணும் உங்களை அப்படின்னோடனே, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு, இந்த மாதிரி கம்பெனியில் லீவு போட்டுட்டு வராதிங்க, நீங்கள் சண்டேஸ் வாங்க அப்படின்னு சொல்லி சண்டேஸ் வர சொல்லியிருந்தாங்க. 3 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. போன உடனே செக்யூரிட்டி கேட்குறாரு, உங்கள் பேர் சுந்தரமூர்த்தியா? எத்தனை வருஷம்? 2004 ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அம்மா சுந்தரமூர்த்தின்னு வெயிட் பண்ணுங்க, அம்மா வருவாங்க அப்படின்னு. அம்மா அவங்க மாடியிலிருந்து சார் என்னை கீழே கையை பிடிச்சி வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போனாங்க சார். இந்த மாதிரி ஒரு லேடியை பார்க்க முடியாது. நான் அவங்கள கடவுளாக தான், ஆதிபராசக்தியாக தான் சார் பார்க்குறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட செவ்வாய்க்கிழமை, ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே மட்டும்தான் சார் ஃபோன் பண்ணேன். எனக்கு அந்த அம்மாவை சக்தி, ஆதிபராசக்தியாக நினச்சிங்கிறேன் சார். இந்த ஒரு வாரம் கழித்து இங்கே வர மாதிரி இருந்தது சார். அதுங்காட்டி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். வேறு என்ன சார் சொல்ல முடியும்? அப்பப்போ நான் ஹைதராபாத் வீட்டுக்கும் போவேன், முரளி அண்ணாக்கிட்டையும் பேசுவேன், அம்மாக்கிட்டையும் பேசுவேன். அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம். மைசூர் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுங்காட்டி இப்படி ஆயிடுச்சு சார். லாஸ்ட்டாக இன்னைக்கு பார்த்துட்டு லாஸ்ட்டாக போன மே 19th சார். போன மே 19th 19th பார்த்துட்டு வந்தோம் சார். அதுக்கப்புறம் அவர் அண்ணா இருந்தது கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ன்றதால எதுவுமே பண்ண முடியல சார். இது எங்கள் வீட்டுக்கு போனாங்க சார். நான் கிரகப்பிரசத்துக்கு கூப்பிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வர முடியலன்னு சொல்லலை சார், நீங்கள் நான் வந்தால் உங்கள் ரிலேஷனை கவனிக்க மாட்டீங்க, என்ன தான் கவனிப்பீங்க, அது தப்பாயிடும், நான் அதுக்கப்புறம் வரேன்ட்டு அதுக்கப்புறமா வந்தாங்க சார். அவங்களே ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாங்க, உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க சார். இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா இனிமேல்ட்டு? சான்ஸே இல்லை சார். எவ்வளோ பெரிய புகழ், எவ்வளோ பெரிய அவங்களே நான் வரட்டுமான்னு கேட்டு வந்தாங்க சார். கேள்விப்பட்டோம், என்னோட ஒய்ஃபு. நாங்கள் கேள்விப்பட்டோன்னே நைட்டு 10 மணிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் பெங்களூர் எங்கள் ரிலேஷனாக கூட அங்கே வந்துட்டோம் சார். பார்த்ததில் ரொம்ப திருப்தி சார். தெய்வத்தை பார்த்தாச்சு. அதே மாதிரி அம்மாவோட ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாங்க சார். அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தோம் சார். அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. விஐபி தரிசனம் விட மாட்டேன்ட்டாங்க. அவங்க இட்டு போய் கிட்ட விட்டாங்க சார். பார்த்துட்டு வந்துட்டேன் സാർ. ரொம்ப നന്ദി സാർ. ആ വാക്കുകളിൽ നിന്ന് വ്യക്തമാണ് ആര്യ, അവർ എത്രത്തോളം ജാനകിയമ്മയുമായിട്ട് അവരെത്രത്തോളം അടുപ്പമുണ്ട് എന്നുള്ളത് കൃത്യമായിട്ട് നമുക്ക് ആ വാക്കുകളിൽ നിന്ന് വ്യക്തമാണ്. അതായത് അടുത്ത ആഴ്ച വരാൻ വേണ്ടി പറഞ്ഞതാണ്, പക്ഷേ അതിനുള്ള ഒരു സാവകാശം അവർക്ക് ലഭിച്ചില്ല. ഏതായാലും വളരെ വൈകാരികമായിട്ട് തന്നെയാണ് അവരിപ്പോൾ പ്രതികരിച്ചുകൊണ്ട് ഇരിക്കുന്നത്. നിലവിലേതായാലും അവരുടെ വീട്ടിൽ ചെന്നതിൻ്റെ ഫോട്ടോയും മറ്റുമൊക്കെ അവരിപ്പോൾ കാണിച്ചു തരുന്നുണ്ട്. അത്രയധികം, അതായത് ഈ സാധാരണക്കാരായിട്ടുള്ള ആളുകളോട് വളരെയധികം സ്നേഹം പ്രകടിപ്പിച്ചിരുന്ന, അവരെ ചേർത്ത് പിടിച്ചിരുന്ന, ഒരു മാതൃഭാവത്തോടു കൂടി ചേർത്ത് പിടിച്ചിരുന്ന ഒരു വ്യക്തി തന്നെയാണ് എസ് ജാനകിയമ്മ എന്നുള്ളത്. അത് കേവലം ഈയൊരു നാട്ടിൽ മാത്രം ഒതുങ്ങുന്നതല്ല. തമിഴ്നാട്ടിലോ ആന്ധ്രാപ്രദേശിലോ കേരളത്തിലോ കർണാടകത്തിലോ മാത്രം ഒതുങ്ങുന്നതല്ല അവരുടെ സ്നേഹം എന്നുള്ളത്. അതായത് ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള ആളുകളുടെ മൈസൂരുവിൽ നിന്ന് വിവരങ്ങൾ നമുക്ക് നൽകിയത്. ശ്രീധരനോട് സംസാരിച്ച ആ മനുഷ്യൻ പറഞ്ഞതുപോലെ എല്ലാവർക്കും അത്രമേൽ ഹൃദയത്തോട് ചേർന്ന് നിൽക്കുന്ന ബന്ധമാണ്. നമുക്ക് സ്വന്തം അത്രമേൽ പ്രിയപ്പെട്ട ഒരാൾ വിടവാങ്ങുന്ന വേദനയാണ്. എത്രയോ അനശ്വരമായ സംഗീതം നമുക്ക് സമ്മാനിച്ച് നമുക്ക് ബാക്കിയാക്കിയാണ്
ജാനകിയമ്മ വിട ചൊല്ലുന്നത്.